வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து இந்த மாசத்துக்கான என்னுடைய இந்த 10 நாளைக்கு என்ன நான் சேமிச்சிருக்கேன் அப்படின்றத தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல வந்து நான் எனக்கு என்ன செலவு பண்ணேன், அதுக்கடுத்து வந்து எப்படி சேமிச்சேன் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னால கொஞ்சம் கூட சேமிக்கவே முடியல. எப்படி சேமிக்கிறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் வீடியோடைய கடைசியில சொல்லியிருக்கேன். அந்த ஒரு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். கட்டாயம் உங்களால ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். நீங்க வந்து செலவுகள கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல வந்துட்டு ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது. இல்லாம நீங்க ஈஸியா ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க சேமிக்க முடியும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் வந்து வீடியோடைய கடைசியில சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாவே நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து பார்க்குறாங்க. ஒரு 20லேருந்து 28 வயசுக்குள்ளே உள்ளவங்க வந்து இப்போ அதிக அளவில் வந்து நம்ம சேனல் பார்க்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது, எப்படி இன்கமில் வந்து எப்படி பிளான் பண்ணுறது, செலவு அதுக்கடுத்து சேமிப்பு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எப்படி பிளான் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி சேமிக்கிறது, என்ன செலவுகளை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரியலைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து நான் எப்படி வந்து பண்ணுறேன், என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் எப்படி பட்ஜெட் போட்டு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு டைரியோ, ஒரு நோட்டோ வந்து ரெடி பண்ணிட்டு, அதில வந்து நம்மளுடைய இன்கம் என்ன? மாசம் மாசம் நம்மளுடைய இன்கம் என்ன? அதில வந்து எப்படி வந்து ஃபேமிலிய ரன் பண்றது? அதாவது நமக்கு இருக்கக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரியான செலவுகள் இருக்கும். இப்ப இன்கம் அப்படின்றப்போ நமக்கு வந்து தின வருமானமா இருக்கலாம், இல்ல வார வருமானம், மாத வருமானம் இப்படி எதுவா இருந்தாலும், நீங்க வந்து ஒரு 3 மாசம் இப்ப மாச வருமானம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு மந்த்லயே தெரிஞ்சிரும். அடுத்தடுத்து நமக்கு இதான் ரெகுலரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து தின வருமானமா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு வார வருமானமா இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போகக்கூடியத வச்சு தான் நம்மளால வந்து அந்த கணக்கு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன இன்கம் வருது அப்படின்றத வந்து ரெகுலரா எழுத பழகுங்க. அந்த மாரி வந்து ஒரு 3 மாசமாவது எழுதுறப்ப தான் நம்மளுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா என்ன வருது, என்ன செலவு பண்றோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு 3 மாசம் முதல் 4 மாசம் வரைக்குமாவது நம்ம வந்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறப்ப தான் நமக்கு வந்து ஒரு பிளானுக்கே வர முடியும். அதனால கண்டிப்பா வந்து அந்த மாரி ஃபேமிலிய வந்து ஒரு பட்ஜெட் போட்டு ரன் பண்ண ஆரம்பிங்க. நம்ம வீடா இருந்தாலும் சரி, இல்ல நாடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு பட்ஜெட் அப்படின்றதுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும் தான் நமக்கு வந்து என்னன்னு தெரியும். அதாவது என்னன்றது வந்து என்ன செலவு பண்றோம்? என்ன வருமானம் வருது? அதில என்ன வேஸ்ட்டா பண்றோம்? எப்படி வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்? எப்படி சேவ் பண்ணலாம்? அப்படின்ற மாதிரியான பல பிளான் வந்து அந்த ஒரு பட்ஜெட் அப்படின்றதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு தகுந்தது மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, வரவு செலவு கணக்கு எழுதுறது. இது வந்து நான் டீட்டெயில்டா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும்? வார வருமானமா இருக்கட்டும், இல்ல தின வருமானம், மாத வருமானம் இப்படி உள்ளவங்க யாரா இருந்தாலும், நம்மளுடைய இன்கம் வந்து எப்படி எழுதணும்? அதில எப்படி செலவுகள் வந்து எழுதணும்? அப்படின்றது மாதிரி தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன்லேயும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் குடுக்குறேன். நம்ம வந்து வரவு, செலவு இதெல்லாம் வந்து எழுதுறப்போ தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன மாதிரியான தவறு வந்து பண்றோம். நம்ம ஃபேமிலியில வந்து செலவுகள் அப்படின்றதுல வந்து என்ன தப்பு பண்றோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலருக்கு எழுதக்கூடிய ஹேபிட் இல்ல அப்படின்னாலுமே, நம்ம செல்லுல வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அதில கூட நம்மளால வந்து அந்த வரவு செலவு கணக்கு வந்து நோட் பண்ண முடியும். அதில வந்து சார்ட் மாரியே காட்டும். நான் அதுக்குமே வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி வந்து சார்ட் காட்டுது, நமக்கு வந்து என்ன செலவுகள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாரிலாம் அதில வந்து தெளிவா காட்டிடும். எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவுமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எழுதுற பழக்கம் இல்ல அப்படின்னாலுமே, உங்களுக்கு டக்கு டக்குன்னு அதில நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க என்னதான் வந்து ஒரு ஆப்ல வந்து நோட் பண்ணி வச்சாலும், அத வந்து ஒரு நோட்ல நீங்க எழுதுறப்போ தான், அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டா இருக்கும். நீங்க எத்தன வருஷம் ஆனாலும் எடுத்து பார்க்கறதுக்கு வந்து யூஸா இருக்கும். நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து அந்த பழைய வரவு செலவு கணக்கெல்லாம் எடுத்து பார்ப்பேன். நான் வந்து ரொம்ப அதிகமா செலவு பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சுனாக்கா, நான் அந்த நோட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டுருப்பேன். பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து குறைச்சுப்பேன். இது வந்து இன்னைய வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ எழுத்து பழக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்லயோ, டைரியிலயோ எழுதி வைக்கிறதுக்கு பாருங்க.
அதுக்கடுத்து வந்து மாத செலவு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, மாதம் மாதம் நம்ம பண்ணக்கூடியது இப்போ வாடகையாக இருக்கட்டும், பால் செலவெல்லாம் ஒரு சிலர் வந்து வாரம் வாரம் கொடுப்போம், இல்லை தினமும் கொடுத்து வாங்குவோம். பேப்பர் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை சிலிண்டர் வாங்குறது, அதுக்கடுத்து வந்து கரண்ட் பில் கட்டுறது, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம மாதத்துக்கு வந்து பண்ணுவோம். அதுக்கடுத்து வார செலவுகள் அப்படின்றது வந்து நான்வெஜ் வாங்குறது, காய்கறி வாங்குறது, ஒரு சிலர் வந்து மளிகை சாமான் வாங்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவோம். தின செலவுகள் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்தது மாதிரி மாறும். தினம் தினம் எல்லாமே வாங்கக்கூடியவங்களும் இருப்போம். பால்ல இருந்து நமக்கு என்னென்ன தேவையோ, அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து செலவு பண்ண கற்றுக்கணும். இப்போ மாத வருமானம் அப்படின்றப்போ மாதம் இதுக்கு இவ்வளோ இவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வந்து தனியாக ஒரு கவர் போட்டோ, இல்லை ஒரு பாக்ஸில் போட்டோ நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த செலவுகள் வந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம இருக்குது அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு அந்த மாத கடைசியில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப பெரிய நிதி நெருக்கடி வந்துடும். அதாவது ரொம்பவே பணத்துக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு வந்து அதுக்கு உண்டான பணத்தை வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்த செலவுகள் பாருங்கள். அப்படி பண்ணுறப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு கையை கடிக்கிற நிலைமை இல்லாமல் ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து எப்பயுமே வந்து நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு கொடுக்கக்கூடிய வீட்டு செலவு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து ஒரு 60லேருந்து 70% வந்து செலவு பண்ணிவிடுவேன். அதாவது தேவையான விஷயங்களுக்கு பண்ணிவிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாதி அமௌண்ட் வந்து சேவ் பண்ண பார்ப்பேன். ஆனால் ஒரு சில மாதங்கள் வந்து அது என்னால் முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு 60லேருந்து 70% வந்து அதிகபட்சமாக நான் பண்ணக்கூடிய செலவுகளாக இருக்கும். அப்புறம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு மாதத்துக்கான செலவுகள் வந்து முடிஞ்சிரும் இல்லையா? எல்லாமே இந்த வாடகை கொடுக்குறதா இருக்கட்டும், பால் செலவு, மளிகை சாமான் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து அந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே முடிகிறது மாதிரி பார்த்துட்டு, மிச்சத்தை வந்து நம்ம சேவிங்ஸ் மாதிரி எடுத்து வச்சிடணும். அதாவது அது இருக்குது, ஒரு அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அதை செலவுக்கு எடுக்காமல் அதை சேவிங்ஸ் மாதிரி நினச்சி தனியாக வச்சிடணும். இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து சேர்ந்துட்டு அதில் வந்து போடுறதுக்கு பார்க்கணும். சும்மா கையில் வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம கை வந்து சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து நம்மளே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி பண்ணுறப்போ தான் செல்ஃப் கண்ட்ரோலாக சரி அது கட்டணுமே, நம்ம வந்து கட்டாயம் அதுக்கு செஞ்சாகணும், ஸோ இந்த செலவு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வேஸ்ட் செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஸோ சேமிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இந்த மாதத்துக்கு வந்து நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய செலவில் மட்டும் நான் வந்து சேமித்தது. அதாவது இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே நான் என்ன செலவுக்காக பணம் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்களோ, அதில் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்ததுனால என்னால் சேமிக்க முடிஞ்ச அமௌண்ட்டு. இதில் வந்து நிறைய விதமாக நான் வந்து பிரித்து சேமிப்பேன். அதாவது ஒரே மாதிரியான சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்து பிரிச்சுமே சேமிப்பேன். அதை பற்றியுமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே வந்துட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து மளிகை சாமான் வாங்குறது வந்து நான் சொன்னேன் ரூ. 2500 எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரூ. 1500 தான் எனக்கு வந்தது. நான் வந்து இதில் ஒரு ரூ. 1000 என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுது. அதாவது மளிகை சாமானில் மட்டும் எனக்கு ஒரு ரூ. 1000 சேவ் பண்ண முடிஞ்சுது. இது வந்து தனியாக வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மிச்சம் இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு செலவுகளுக்கு கொடுக்குறதுல வந்து சேவ் பண்ணது. அதாவது இந்த பேப்பர் செலவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்துட்டு பால் செலவு, காய்கறி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சில்லறையாக சேமிக்கிறது. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன் ட்ரெஸ் எடுத்தது பற்றி, அதில் வந்து கொஞ்சம் சேமிக்க முடிஞ்சுது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட அவங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டம்லாம் ஆகிட போகிறது கிடையாது. சும்மா ஒரு 200, 300, 500 அப்படி வந்து சேவ் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கே தெரியும் நான் வந்து ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து மிச்சப்படுத்தியிருப்பேன் அப்படின்ட்டு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சுமே அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அனாவசிய செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படின்றதுனால அது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு பணம் இல்லை அப்படின்னாக்கா கொடுக்க போகிறது நம்ம தானே. ஸோ அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. நானுமே அதை பயன்படுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டு செலவு இல்லாமல் பார்த்துப்பேன். அதில் வந்து அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்படின்றதுனால நான் கேட்குற அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. நான் அதில் வந்து சிக்கனமாக இருந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு ரூ. 1700 பணம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த 2 200 நோட்டும் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக எனக்கு கிடச்சிது. ஃபுல்லாக அந்த ஒரே நம்பராக கிடச்சிது. அதிலேருந்து மிச்சப்படுத்தினது தான். அதாவது
இந்த மாதிரி புது நம்பராக கிடைக்குது, புது ரூபா நோட்டாக கிடைக்குது அப்படின்றப்போ நான் வந்து அதை வந்து செலவு பண்ண மாட்டேன். இதுவுமே வந்து தனியாக எடுத்து உண்டியலில் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் அப்படி அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். காட்டிட்டு நம்ம வந்து உண்டியலில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மார்க்கெட் போனப்போ காய்கறி வாங்குறப்ப மிச்சமாற அமௌண்ட்டு இப்போ ஒரு ரூ. 500 எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து என்ன செலவாகுதோ அது போக மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து நான் வந்த கையோட உண்டியலில் போட்டுருவேன். உங்கள்கிட்ட காட்டிட்டு அதுக்கடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருந்தது. இதில் ஒரு ரூ. 60 இருக்குது. அதுக்கடுத்து வந்து இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 50 நோட்டு. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, என்னால் கொஞ்சம் கூட சேமிக்க முடியலை அப்படின்றவங்க வந்து ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செலவுகளில் வந்து மிச்சப்படுத்த முடியல அப்படின்னாலுமே இது மாதிரி எப்பயாவது புது ரூபா நோட்டு கிடைக்கும் இல்லையா, அதை வந்து செலவே பண்ணக்கூடாது, கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும் அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சுருங்க. இது வந்து பேங்க் பாஸ்புக்குள்ளேக்கோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சோ இல்லை உண்டியல்லையோ வந்து இதை வந்து போட்டு வைக்கிறது மாதிரி பாருங்கள். பார்க்குறப்போ நமக்கு இது ஒரு தனி அமௌண்ட்டாக சேவ் பண்ணிட்டு வரலாம். புது ரூபா நோட்டாக இருக்குது அப்படின்றப்போ நமக்கு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. ஸோ இது மாதிரி வந்து சேவிங்ஸாக அதை வச்சுக்கிறப்போ அது பாட்டுக்கு ஒரு சைடு வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அது போக இந்த மாதிரி எனக்கு வந்து புது ரூபா நோட்டெல்லாம் கிடைக்கல, அது மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்றவங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால சரி இந்த கலரில் வரக்கூடிய நோட்டை வந்து சேவ் பண்ணால் என்ன அப்படின்றது மாதிரி நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த திருப்பதி கேலண்டர் அட்டை வந்து உங்களுக்கு தெரியும், அதை வந்து உண்டியலாக மாற்றி வச்சு அதில் வந்து இந்த மாதிரி ரூ. 50 நோட்டு கிடச்சிது அப்படின்னாக்கா அதில் வந்து போட்டு வச்சுட்டே வரேன். இப்போ அதுலேயுமே எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். திருப்பதியுடைய அந்த கேலண்டர் போட்டு வரக்கூடிய பாக்ஸ், இதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஹோல் போட்டு வச்சுட்டு இதில் நான் ரூபா நோட்டு சேமிப்பேன். இதில் தான் வந்து இப்போ ரூ. 50 நோட்டு வந்து சேமிச்சிட்ருக்கிறேன். அது வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி வந்து நிறைய போட்டு வச்சிட்ருப்பேன் அப்பப்போ எனக்கு கிடைக்கிறப்பெல்லாம். இதுக்காக வந்துட்டு நான் மெனக்கெட மாட்டேன். எனக்கு எப்போயெல்லாம் வந்து இந்த ரூ. 50 நோட்டு கிடைக்குதோ இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா இந்த கலர் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நம்ம முடிவு பண்ணதுனால நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து எடுத்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி பண்ணது தான் இதெல்லாம். இப்போ இந்த ரூபா நோட்டெல்லாம் அதுக்கு தான் நான் வந்து தனியாக வச்சுருக்கிறேன். சரி இது உள்ளுக்கே போட்டு வச்சுருவோம் அப்படின்றது மாதிரி. இது மாதிரி ஏதாவது ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ரூபா நோட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து என்னால் இவ்வளோலாம் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ரூ. 20 நோட்டு அந்த கிரீன் கலர் நோட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஓகே நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ₹100 நோட்டு மட்டும் நான் வந்து அதாவது புதுசோ பழசோ நம்ம வந்து இதில் போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்றது மாதிரி போட ஆரம்பிங்க. அப்படி பண்ணுறப்போ இது வந்து தனியாக ஒரு சேவிங்ஸாக இருக்கும். நம்மளால் சேமித்த மாதிரியும் இருக்கும். அதே சமயம் வந்து நமக்கு எப்பயாவது தானே கிடைக்க போகுது. இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரூபா நோட்டு ஏதாவது ஒரு செலவு பண்ணுறப்போ கிடைக்கிறப்போ டக்குன்னு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு சேவிங்ஸாகவும் ஆகிடும். அதே சமயம் ஒரு கலர் சம்மந்தப்பட்டு அப்படியே சேமிக்கிறோம் அப்படின்றது மாதிரி அது ஒரு ஹேபிட்டாக, அது ஒரு இன்ட்ரெஸ்டாக ஆகிடும். இந்த கலராக கண்டிப்பாக நான் எடுத்து வைக்கணும் அப்படின்றது மாதிரி வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நமக்கே தெரியாத ஒரு சேவிங்ஸாக இது வந்து ஒரு காலத்தில் மாறும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு வந்து இப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சேமிக்கிற பழக்கம் அப்படின்றது வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.